வைபவ் சூரியவன்ஷி ஸ்டார்டிங்ல இன்டர்நேஷனல் சீரீஸ்ல ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு அந்த பையனை அயர்லாந்து சீரீஸ்ல தண்ணி பாட்டில் தூக்க வச்சதுதான் ரீசன் கைஃப் டீம் மேனேஜ்மெண்ட்டை வெளுத்து வாங்கி இருக்கிறாரு. 2026 IPL சீரீஸ்ல அந்த பையன் மரண அடி அடிச்சு எல்லாரையுமே மயக வச்சாரு. பத்தாததுக்கு அதிகமான ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப்ப கையில வேற வச்சிருந்தாரு. அதனால இந்திய டீம்ல அயர்லாந்து சீரீஸுக்கு எதிராக இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு 15 பேர்ல ஒருத்தரா நிக்க வச்சாங்களே தவிர 11ஸ்ல ஒருத்தரா களத்துல இறக்கல. வைபவ் சூரியவன்ஷி அதிசயமான திறமசாலி. அந்த பையனுக்கு அயர்லாந்து சீரீஸ்லயே சான்ஸ் கொடுத்திருக்கணும். ஆனா அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்காம பெஞ்சில உட்கார வச்சு தண்ணி பாட்டில தூக்க வச்சாங்க. அடுத்த சீரீஸான இங்கிலாந்துக்கு எதிரான கடினமான சீரீஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரியான வேர்ல்டு கிளாஸ் பவுலருக்கு எதிராக வைபவ் சூரியவன்ஷியை களமிறக்குனாங்க. உடனே அந்த பையன் பதற்றத்தோட இருந்ததுனால 14, 13, 15ன்னு லோவஸ்ட் ஸ்கோர் அடிச்சு அவுட் ஆனதுனால கடைசி போட்டியில சாம்சனை இறக்குனாங்க. ஆனா கைஃப் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த பையனுக்கு மட்டும் அயர்லாந்து சீரீஸ்ல சான்ஸ் கிடைச்சிருந்தா எல்லா பவுலரையுமே பிடிச்சு பொளந்திருப்பான். பத்தாததுக்கு நல்ல இன்ட்ரோவாவும் அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்காம அறிமுக பாதையை டீம் மேனேஜ்மெண்ட் கடினமாக்கி விட்டாங்க. கைஃப் ஏன் இத சொன்னாருன்னா, இங்கிலாந்து சீரீஸ்ல அந்த பையனுக்கு கிடைச்ச ஏமாற்றத்துக்கு ஜிம்பாப்வே எதிரான சீரீஸ்ல அந்த பையன் 151 ரன் அடிச்சான். அதாவது 50.33 பேட்டிங் ஆவரேஜ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சு அடுத்த மேட்ச்ல 20 ரன் அடிச்சு கடைசி போட்டியில 81 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த சீரீஸ் அடிச்சிட்டு போயிட்டான். சோ கைஃப் சொன்ன மாதிரி அந்த பையனை மட்டும் அயர்லாந்து சீரீஸ்ல சான்ஸ் கொடுத்திருந்தா இங்கிலாந்து சீரீஸ்ல மரணடி அடிச்சிருப்பாரா இல்ல அயர்லாந்து சீரீஸ்லயே சொதப்பி இருப்பாரான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.